கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் பிலிப்பியர் 1:27 நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்தாலும் உங்களை பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீங்கள் ஒரே ஆவியினால் உறுதியாக நிற்கணும். ஒரே ஆவி அப்படின்னு எதை குறித்து சொல்கிறாங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:17 பார்த்திங்கன்னா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். ஆண்டவரோடு அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற இதயம் தேவனுடைய இதயத்துக்கு ஒத்ததாக இருக்கும். அப்போ ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்குது. அந்த ஆவிக்குள் ஒன்றாகி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரே ஆவியில் இருக்கும்போது ஆண்டவருடைய ஆத்துமா, அவருடைய ஆத்துமா என்ன நினைக்கும்? மற்றவங்களுக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படிங்கிறதா தேவனுடைய ஆத்துமா. ஏன்னா ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்க நரகத்தின் அழிவு போயிடக்கூடாது. ஆண்டவர் எல்லாருக்காகவும் மீட்கும் பொருளாக வந்தார். அவ்வளோ மனுஷங்களையும் மீட்டு கொண்டு, பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு, இந்த நரக தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டு, இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து மீட்டு கொண்டு போகிறது தான் அவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய ஆத்துமாவாக அவருடைய ஆவியாக ஒன்றாய் இணைந்திருக்கிறவங்க, இசைந்து இருக்கிறவங்க, அவங்களத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும்போது நீங்கள் அவங்க விசுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி நீங்கள் போய் நிற்கணும். அப்படி நிற்கும்போது உங்களை எதிர்த்து நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு சாத்தான் கூட்டமும் இருக்கும். சாத்தான் என்ன செய்யும்? ஐயோ எல்லாரும் நிறைய ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டுறக்கூடாது, தேவனோடு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் மனுஷங்களுக்குள்ள கிரியை செய்வான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? எதிர்த்து சண்டைக்கு நிற்பாங்க. அப்போ எதிர்த்து நிற்கிறவங்கள பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது, பயந்து ஓடி விலகிடக்கூடாது. அப்போ எதிர்த்து நிற்கிறவங்க கிட்ட நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கனாலே ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நீங்கள் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மாத்திரம் பாத்திரராக நீங்கள் நடந்துக்குங்க. முதல்ல நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க அதுக்கு தகுதியாக நம்ம நடந்து கொள்ளணும் அல்லவா? அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நீங்கள் நடந்துக்குங்க. அவங்கள கண்டு எதிர்த்து வர்றவங்களை கண்டு பயந்து ஓடிடாதீங்க, தைரியமாக நில்லுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அதனால ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டவர் அவரை குறித்த எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேறும்படி தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவின் சித்தம் செய்யறதுக்காகவே வந்தார். அவர் 100% பாஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் நமக்குன்னு சொல்லி தேவன் ஒரு சித்தம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இந்த மனுஷனை கொண்டு நம்ம இப்படி செய்யணும், இந்த மனுஷியை கொண்டு நம்ம இப்படி செய்யணும்னு ஆண்டவர் மனசில் ஒரு தீர்மானம் வச்சுருப்பார். அவருடைய கற்பனையாக இருக்கும், அவருடைய ஆசையாக இருக்கும். அப்போ அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணும். அப்போ அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தாமல் போயிட்டோம்னா, அவரும் பிதாவோடு வரும்போது இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவரும் நம்மளை மறுதளிச்சுட்டு போயிடுவார். அப்போ கடைசியாக என்ன ஆகுனா, இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். எல்லாரும் எதிர்த்து சண்டைக்கு நிற்பாங்க. ஊழியம் செய்யக்கூடாதும்பாங்க, ஆண்டவரை மறுதளிக்க சொல்லுவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும்.
ஆனால் அதை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஆண்டவரை மறுதளிச்சிருக்க கூடாது. அவருடைய வார்த்தைக்கு புறம்பே நம்ம நடந்துடக்கூடாது. அதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அப்போ நம்ம எப்படி அந்த தைரியம் நமக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் பார்த்தா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்கல, தைரியமான ஆவியை தான் கொடுத்துருக்கிறார். அப்போ பயந்து நடுங்கிறது மனுஷனுடைய ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா நமக்குள்ள அந்த பயம் வராது. அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். அவர் தைரியத்தை கொடுப்பாரு. சிங்கத்தை போல நீங்கள் தைரியமாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. அப்போ நீதிமானாகிய தேவனை தரித்து கொண்டவன் தான் நீதிமான். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் நமக்குள்ள அந்த தைரியம் வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 18வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பில் பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம ஆண்டவர் மேலே நமக்கு முழுமையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த பயத்தை நம்ம தள்ளி விட்ருவோம். ஐயோ இவன் அதை செஞ்சிருவானோ, நம்மளை அடிச்சிருவானோ, கொன்னுருவானோன்னு சொல்லி நம்ம ஜீவனை குறித்து நம்ம பயந்து எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கிற அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் மேலே அன்பும் வருது. அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அவருடைய அன்பு நமக்குள்ளே பூர்ணமாக இறங்குது. அப்படி இறங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளும் ஆண்டவர் மேலே பூரணமான அன்பு வைக்கிறோம். அப்படி அந்த அன்பு வைக்கும்போது அந்த பயத்தை அது புறம்பே தள்ளும். இப்போ நம்ம குழந்தைய யாராவது பிடிச்சிக்கிட்டாங்க, இல்லை ஏதாவது நம்ம சொந்தக்காரர்கள் யாராவது பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து நின்னா அவங்களுக்கு முன்னால் கத்தியை நீட்டும்போது நம்ம சும்மா பார்த்துட்டு நிற்போமா, ஓடி ஒளிவோமா? அப்போ என்ன செய்வோம், நமக்கு உயிரே போனாலும் சரின்னு சொல்லி போய் முன்னாடி விடுவோம், எதிர்த்து நின்று வாதாடுவோம். ஆனால் தேவனுக்காக ஏன் வாதாடுறதில்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த அன்பு இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடும். அதனால தான் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூரண அன்பு நம்ம ஆண்டவர் மேலே வைக்கணும். தேவனுடைய அன்பினால் நம்ம நிரப்பப்படும் போது நமக்கு அந்த அன்பு வரும். அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எபேசியர் 6வது அதிகாரத்தில் 11லிருந்து 17 வசனங்கள் வரைக்கும் பார்க்கலாம். சாத்தானை தீங்கு நாளில் எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 6ல் 11லிருந்து 17 வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கி நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க விஷத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய்
எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ சாத்தானை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கணும். முதல்ல எதிர்த்து நிற்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதுக்கு திராணி இருக்கணும், அதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். இப்போ ஒரு செஸ் சாம்பியன் கூட நம்ம போய் விளையாட முடியாது. பெரிய சாம்பியன்கிட்ட நம்ம ஒன்று தெரியாமல் போய் ஒரு காயின் எடுத்துனோம்னா உடனே ஃபெயில் ஆயிடும். அப்போ அவனுக்கு ஈக்குவலான பார்ட்டியாக இருந்தால் தான் அது ஜெயிக்கிறதுக்கு உட்கார முடியும். அப்போ சாத்தான் சகல தந்திரங்களுடைய அது எப்படி நம்மளை வீழ்த்தலான்னு அது திட்டம் போட்டு உட்காந்துருக்கு. இந்த காயை நகர்த்துனாங்கன்னா அடுத்த காயை இதை வைக்கணும்னு அதுக்கு தெரியும். நம்ம எந்த ஐடியாவும் இல்லாமல் இப்படி நகர்த்திட்டுருப்போம். அப்போ நம்ம ஈஸியாக தோற்றுருவோம். அதே மாதிரி விளையாட்டில் மாத்திரமில்லை, வாழ்க்கையிலும் அது அப்படி தான் பண்ணும். நம்மளுடைய பலவீனங்கள்லாம் சாத்தானுக்கு தெரியும். எந்த இடத்துல எதை அடித்தா இவன் விழுவான் அப்படின்னு அதுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி அது சகல தந்திரங்களோடு நிற்கும்போது அதை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை நம்ம அணிஞ்சிக்கணும். என்னது அது அப்படின்னு பார்த்தா, சத்தியம் என்னும் கச்சையை இடுப்பில் கட்டிக்கணும். அறையில் கட்டினவர்களாகவும் சத்தியம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். எப்போவும் அது நினைப்பில் இருக்கணும். எது தவறு, எது சரி, நம்ம போகிற பாதை கரெக்டாக, நம்ம எப்படி பேசணும், இது எல்லாமே நமக்குள்ளாரையே கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும், வாழ்க்கையே நடத்த முடியும். அந்த சத்தியம் நம்ம அறையில், அதாவது இடுப்பில், அதாவது ஒரு துணி போல், ஒரு துணி எப்படி நம்ம கட்டிக்கிறோமோ அதை போல் நம்மளோட அப்படி ஒட்டி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நீதி மார்க்கவசமாக இருக்கணும். பரிசுத்த ஆவி தான் நீதி. அது மார்க்கவசம் மாதிரி. எப்படி எது நம்ம அம்பு எடுத்த இதெல்லாம் அந்த கவசம் மேலே விழுந்து டக்குன்னு வெளியே போயிடும். அந்த மாதிரி பரிசுத்த ஆவி கவசம் மாதிரி போட்டிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொல்லாங்கண்ணியையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசங்கிற கேடகத்தை பிடிச்சிக்கணும். விசுவாசம் இருக்கணும். தேவன் மேலே நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புறது தான் விசுவாசம். அந்த கேடகத்தை நம்ம எப்போவும் முன்னாடி பிடிச்சிக்கணும். அப்படி பிடிக்கும்போது தான் சாத்தான் என்ன இதை அக்னியாஸ்திரத்தை செஞ்சாலும் அந்த கேடகத்தில் பட்டு அந்த பக்கமாக போய் விழுந்துடும். அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலில் போட்டுருக்கணும். எப்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். உடனடியாக எதை கேட்டாலும் எந்த மனுஷனுக்கும் எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு மனுஷனுக்கு எப்படி சமாதானத்தை கொண்டு வரணுங்கிறத ஒவ்வொருத்தையும் சொல்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அசையாக இருக்கணும், காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். யார் வந்தாலும் அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையே நம்ம யோசிச்சுட்ருக்கணும். அப்போ அது காலில் போடுற பாதரட்சி மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சிப்பு இருக்கணும். ரட்சிப்பை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. ரட்சணியங்கிற தலைச்சீராவையும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயமே ஆண்டவருடைய வார்த்தை தான். அப்போ இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனால் இது நடக்காது. இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனால் நிச்சயமாக இது நிறைவேறும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சாத்தான் நம்மளை விட்டு நிரந்தரமாக ஃபெயில் ஆகி போயிடுவான். அதான் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீ எதுக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, சகலத்தையும் நீங்கள் செஞ்சு முடித்து ஜெயித்தவர்களாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு திராணி உள்ளதாகும்படிக்கு இப்படியெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் அணிஞ்சிக்கங்க, இப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் சாத்தாங்கிட்டேருந்து அதை எதிர்த்து நிற்கிறக்க முடியும், அதை வீழ்த்திறக்க முடியும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மத்தேயு 10வது அதிகாரத்தில்
17 23 வசனங்கள் பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17 23 வசனங்கள் பார்க்கலாம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்களா, எங்கள் ஜெப ஆலயங்களில் இருக்கிறீங்களா, எங்கே இருந்தாலும் சரி, இனி வர்ற காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, அப்படி இருக்கிறவங்களையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போது நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது, நம்ம ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளை இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம அங்கே போய் என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் நீங்கள் அதை குறித்து எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா சகோதரனையும் காட்டி கொடுப்பான். ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை காட்டி கொடுப்பான். நான் மட்டும் இல்லை பாருங்கள், அங்கே ஒரு ஆள் இருக்குது, அவனை போய் பிடிச்சிங்கம்பாங்க. அப்போது பிள்ளைகள் தன் தகப்பன் தாய்க்கே விரோதமாக எழும்புவாங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடிய காலம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனாலும் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். கடைசி நேரத்தில் பின்வாங்கி போனாலும் அது வீணாக போனது தான். அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஒரு பட்டணத்தில் ஒருத்தன் துன்பப்படுத்தினா இன்னொரு பட்டணத்துக்கு ஓடிடுங்க. ஆண்டவர் ஐடியாவும் கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்துகிறாங்களா, இந்த பட்டணத்தில் எதுக்குறாங்களா, நீங்கள் வேறு பட்டணத்துக்கு ஓடிடுங்க. இப்படி நீங்கள் எல்லா பட்டணத்தையும் சுற்றி வர்றதுக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறாரு, இது உலகம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி வர முடியாது. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக, ஆண்டவர் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு பட்டணமாக ஓடினாலும் அது சுற்றிட்டு வந்துட முடியாது. அவ்வளோ பட்டணம் இருக்குது. ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவார். அதனால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ லூக்கா 12ஆவது அதிகாரத்தில் 4-9 வசனங்கள் பார்க்கலாம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டுமென்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இப்போ கொலை செய்யறதுக்கே வர்றாங்க, ஒரு கூட்டமாக வர்றாங்க. எல்லாரும் இப்போ கிறிஸ்தவங்களையெல்லாம் கொல்லணும், இல்லை இவங்களை நாட்டை விட்டு வெளியேற்றணும், இவங்க சர்ச்செல்லாம் உடைக்கணும், இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. கடைசி காலம் இப்போவே வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இன்சிடெண்ட்டெல்லாம். அந்த மாதிரி அதிகமான நெருக்கடிக்குள்ள ஒரு மனுஷங்க வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கொலையே செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறான், அதுக்கு பின்னால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது.
அவன் கொலை செஞ்சால் அடுத்த செகண்ட் ஆண்டவர்கிட்ட தானே இருப்பார். அந்த ஆத்மாவானது, ஆத்மாவை யாரும் கொலை செய்ய முடியாது, சரீரத்தை மாத்திரம்தான் கொலை செய்ய முடியும். ஆத்மா ஆண்டவருடையது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்போ மறுதளிச்சிட்டேனா, பின்வாங்கி போயிட்டேனா, நான் உன்னுடைய சரீரத்தை மாத்திரமில்ல ஆத்மாவையும் நான் கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவேன். அப்போ அந்த சரீரத்தோடு அந்த ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்க, அவருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான சுச்சுவேஷனில் நிறைய பேர் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வேதத்திலேருந்து அப்படிப்பட்ட சிலரை பார்க்கலாம். ஒன்று தாவீதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரத்தில் இப்போ தாவீது அவங்க அப்பாவுக்கு 8 பசங்க இருக்கிறாங்க, 8வது பிள்ளையாக இருக்கிறான். அப்போது ஒரு அவங்க மூத்த 3 பசங்களை சவுல் கூட யுத்தத்துக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க அப்பா. தாவீது அங்கே ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா தாவீதை கூப்பிட்டு, நீ போய் நம்ம அண்ணன்மார்களையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு இந்த வறுத்த பயிர் இன்னும் சில பொருள்களையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கொண்டு போய் அண்ணங்கிட்டையெல்லாம் கொடுத்துட்டு அவன் சுகமாக இருக்கிறானான்னு கேட்டுட்டு 1000 அதிபதிகள்னால் சவுல்கிட்ட நீ சவுல் ராஜாவுக்கு பால் கட்டிகள்லாம் நிறையா கொடுக்குறாரு, அதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு இவங்களையெல்லாம் பார்த்துட்டு அவங்க சுக நலத்தையெல்லாம் விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புகிறாரு. அப்போ அந்த இடத்துல தாவீது போகிறார். இப்போ தாவீது போய் நிற்கும்போது அண்ணன்மார்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னால் கோலியாத்துடைய சத்தம் கேட்குது. பெரிய ராட்சசன் 6 முழமும் 1 ஜானும் உயரம் இருக்கிறான். அது ஃபுல்லாக கவசங்களும் பட்டயங்களுமா அணிஞ்சிருக்கான். மலை மேலே உச்சியில் நின்று எல்லாத்துக்கும் மேலே சிரிக்கிறான். அப்போ பெலிஸ்தியர்கள் அவங்கெல்லாம். அப்போ பெலிஸ்தியர்களில் கோலியாத்து மேலே நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதுக்கு எங்கள்கிட்ட எல்லோரும் சண்டைக்கு நேரம் பார்த்தாலும் பெலிஸ்தியர்கிட்ட வரீங்க, இஸ்ரவேல்லேருந்து யாரோ ஒரு ஆள் மட்டும் எங்கிட்ட வாங்க, ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருக்கணும், நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருக்கணும். அப்படி நீங்கள் தோற்று போகும்போது நான் உங்கள் கழுத்தை வெட்டி பறவைகளுக்கு இரையாக போடுவேன்னு சொல்கிறான். இப்போ எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கி, சவுல் ராஜாவும் பயந்து நடுங்கி உட்காந்துருக்கார். ஒரு ஆளும் போக மாட்டேங்குது. இப்போ இந்த நேரத்தில் தாவீது வரும்போதும் அதைவே அவன் பேசுகிறான். அப்போ பேசும்போது அவன் சொல்கிறான், சவுல் சொல்கிறான், இஸ்ரவேலின் இராணுவங்களை நான் நிந்தித்தேன்னு சொல்கிறான். இன்றைய தினம் இஸ்ரவேலின் இராணுவங்களை நான் நிந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களை ஒருத்தர் ஜெயிக்க முடியாது, எங்கிட்ட ஒரே ஒரு ஆள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறான். அவன் உயரத்தையும் தோற்றத்தையும் பார்த்து எல்லாம் நடுங்கி கிடக்கிறாங்க. ஆனால் தாவீது அந்த நேரத்தில் சொல்கிறான், இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார், இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம், இவனை நான் இவன் கூட சேர்ந்து போட்டி இவங்கிட்ட போய் ஜெயிச்சுட்டு வந்தால் நீங்கள் என்ன தருவீங்கன்னு கேட்குறான். அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, ராஜா இவனை ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய ஐஸ்வர்யவானாக்கி அவர்களுடைய குமாரத்தையும் கல்யாணம் பண்ணி தருவாராமான்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே இன்னொரு தடவை சொல்லி என்ன தருவாருன்னு கேட்பான். அப்போ சொல்லுவாங்க. அப்போ அந்த சகோதரர்கள்லாம் பார்த்துட்டு, ஏன் உன்ற ஆடுகளை கொஞ்சம் தானே இருக்குது, போய் அதெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்த, அதை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, நீ அந்த ஆடு மேய்க்கிறவன் இங்கே என்ன வேடிக்கை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. தாவீது சொல்கிறான், இங்கே நான் அதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, அது கண்டிப்பாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது ஜனங்கள்லாம் போய் சவுல் ராஜாக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆள் தைரியமாக இருக்கான், அவன் நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது அவன் கூட்டிகிட்டு வர சொல்லி அவனை பார்த்துட்டு, இவன் சின்ன பையனாக இருக்கானே, அவன் இவ்வளோ யுத்த புருஷனாக இருக்கானே, அவன் பிறந்ததுலேருந்து நீ எப்படிப்பா போய் அவங்ககிட்ட நிற்ப,
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ற ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் ஒரு நாள் வந்தது, கரடி ஒரு நாள் வந்தது. அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் நான் என் ஆட்டுக்குட்டியை நான் வந்து விடுவிச்சு காப்பாற்றினேன். அது வந்து என் ஆண்டவர் எனக்கு அப்படி செஞ்சார். அதே போல தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனும் எம்மாத்திரம் அவனையும் நான் அதே மாதிரி நான் அவனை வெட்டி வீழ்த்திடுவேன்னு சொல்லுவான். அவன் சொல்கிற இதை பார்த்து அவனுக்கு சரி வான்னு சொல்லி அவனுக்கு அந்த அதே மாதிரி பட்டயங்கள் கவசங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. போட்டுக்கோ, இந்த மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு போ அப்படின்னு. அவன் எல்லாத்தையும் போட்டு பார்த்து இது எனக்கு செட் ஆகாதுன்னு அதில் கழட்டி வச்சுட்டு இது வேண்டாம் அப்படின்ட்டு அவன் வந்து 5 கூழாங்கல் எடுத்து அந்த அடைப்பில் வச்சு அந்த கவனில் சுற்றிக்கிட்டே போகிறான். அப்போது ஒரு தடி பிடிச்சிக்கிட்டு இந்த கூழாங்கல் வச்சு அந்த கவன் அப்படியே சுற்றுறத கொண்டுட்டு போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இதுன்னு சின்ன பையனா, செவத்த பையன் சின்ன பையனாக வரானே, இளைஞனாக இருக்கானே, இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெக்கன்னு சிரிப்பான். வா வா என்கிட்ட வா, நான் வந்து உன்னை இப்போவே நான் வெட்டி உன் தலையை கொண்டுட்டு போய் நான் பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் இரையாக போடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய தேவர்கள் நாமத்தில் இவனை சபிப்பான். அப்போ இவன் சொல்லுவான், இது வந்து எனக்கும் உனக்கும் போர் கிடையாது, கர்த்தருக்கும் உனக்கும் போர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இவன் வந்து வேகமாக அந்த கூழாங்கல் வச்சு சுற்றி அவன் நெத்தியில் அடிப்பான். அந்த கல் அப்படியே நெத்திக்குள்ளே பதிஞ்சு போய் அவன் கீழே குப்புற விழுவான். முகம் குப்புற விழுந்தவொடனே இவங்ககிட்ட எதுவும் பட்டயம் இல்லை, அவன் ஓடி போய் அந்த கோலியாத்துக்கிட்டு இருக்கிற பட்டயத்தையே உருவி அவன் கழுத்தை அறுத்து அதை தூக்கி எல்லாத்துக்கும் முன்னால் காமிச்சிட்டு அங்கே இருக்கிற நிறைய பேத்தை வெட்டி போட்டுருவான். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னா கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கனால அவ்வளோ தைரியம். சவுல்கிட்ட ஆண்டவர் இறங்கி இருந்தார், ராஜா அபிஷேகம்தான். ஆனால் அவன் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் பிரியமில்லாத செஞ்சு தேவனுடைய வார்த்தை மீறினதுனால பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டார். அதனால் அவனுக்குள்ள அந்த தைரியம் இல்லை. அவன் ஆள் ரொம்ப உயரமாக பெரிய ஆளாக இருப்பான் சவுல், ஆனால் அவன் பயந்துக்கிட்டான். ஆனால் இவன் சின்ன பையனாக இருந்தால் கூட இவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்ததுனால இவன் அதை வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டான். அப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தைரியத்தை கொடுத்து அந்த இடத்துல நிறுத்த முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த தாவீது போன இடத்துல சுற்றியும் இஸ்ரவேலர்கள் ஃபுல்லாக நிற்கிறாங்க. அவங்க நாட்டில் இருக்கிறவங்களும் நிற்பாங்க, பெலிஸ்தீர்களும் நிற்பாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. உலகமே பார்க்குற மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது சப்போஸ் தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவன் யோசிக்கல. நிச்சயமாக ஜெயிப்போங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது அவனுக்கு, விசுவாசம் இருக்குது. அதெல்லாம் பெரிய விசுவாசம், தைரியம், இது ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுப்பார். சூழ்நிலையை அவன் பார்க்கல, எப்படி கடவுள் என்னை காப்பாற்றுவார், இவனை வீழ்த்துவார், உங்களை பெலிஸ்தீர்களை வந்து எங்கள் கையில் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்கிறான். கர்த்தருக்கும் உனக்கும் தான் போகிறேன்னு வாயில் அவ்வளோ வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள் அறிக்கையிடுறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டினால் ரட்சிக்கிறவர் இல்லை. இதை நீ வச்சிருக்கனால நீ ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க தான் ஜெயிக்க வைக்க முடியும். நீ ஏதாவது பிளான் பண்ணியெல்லாம் ஜெயிக்க முடியாது. இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது, எவ்வளோ பட்டயங்களை நீ தாங்கிட்டு இருக்கிற, ஆனால் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் எவ்வளோ ஈஸியாக சொல்லி ஈஸியாக ஜெயிச்சிட்டான். அது ஆண்டவர் அவனோட கூட இருந்ததுனால அந்த கோலியத்தை தட்டி விட்டுட்டாரு. அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளணும். வர்ற காலம் கொடிய காலம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடவும், அவங்கள வந்து விரட்டி விடவும், இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் தான் நீ மனுஷங்க வரப்போகிறாங்க. அப்படி வரும்போது அவங்கள கண்டு நம்ம பயந்து பின் வாங்கி போயிடக்கூடாது. எதிர்த்து நின்று தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நம்ம வார்த்தைகளை வெளியே சொல்லணும். நம்ம ஜீவனே போனாலும் நம்ம வந்து ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் விளங்கிக்கணும். கடைசி நேரத்தில் வெளியே போயிடக்கூடாது.
முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தானியேல் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்துலேருந்து பார்க்கலாம். தானியேல் அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறதுனால ராஜா அவருடைய இதில் அவனை பெரிய ஒரு அதிபதியாக உட்கார வச்சுருந்தார். அப்படி உட்கார வச்சுருக்கனால மற்றவங்களுக்கெல்லாம் அது பிடிக்கல. என்னடா இது, இவனை கொண்டு வந்து இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்து பார்த்தா எந்த குற்றமே இல்லை. அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், உண்மையாக இருக்கிறான், உத்தமாக நடக்கிறான். எதை வச்சு இவனை குற்றம் சொல்கிறதுனே கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இவன் கடவுள் விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், அந்த விஷயத்தில் தான் இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ராஜாக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதாவது எவனாயிலும் 30 நாள் வரைக்கும் உண்மை தவிர வேறு யாரையாகலும், எந்த மனுஷனையாகலும், எந்த தெய்வத்தையாகலும் வணங்கினான்னா அதை சிங்கக்கெபியில் போடணும் அப்படின்னு சொல்லி முதலே எழுதி சீல் வாங்கிக்கிறாங்க. அவனும் சரின்றான். ஏன்னா தானியேல் வணங்க மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அப்படி செய்கிறாங்க. ஆனால் தானியேல் இதுக்காக எந்த ஃபீலும் பண்ணல. அவன் எப்பவும் போல் மாடியில் போய் பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து மறுபடியும் அந்த ஆளுங்கள்லாம் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் என்ன சொன்னீங்க, 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது, அப்படி யாரையாவது வணங்கினாங்கன்னா இந்த சிங்கக்கெபியில் போடுவேன்னு சொல்லி நீங்கள் எழுதி சீல் வச்சது உண்மை தானே? ஆமாம், உண்மை தான். ஆனால் இந்த தானியேல் மாத்திரம் அப்படி செய்யலையே, அவன் எப்போவும் வணங்குற தெய்வத்தை தானே வணங்குறான்னு சொல்லும்போது ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, தானியேல் ரொம்ப அறிவாளி, ரொம்ப நல்லவன், அவனை இழக்கிறதுக்கு ராஜாவுக்கு மனசு இல்லை. ஆனாலும் அவங்க விடாமல் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொன்னீங்கள்ல, சீல் வச்சிங்கல்ல, அப்படி இப்படிங்கிறாங்க. சரின்னு அவனை இழுத்துட்டு வான்னு சொல்லி அந்த சிங்கக்கெபிக்குள்ளார கொண்டு போய் உள்ளே போட்டு பெரிய கல் எடுத்து புரட்டி வச்சு அதில் சீலும் வச்சுட்டு ராஜா அந்த தானியேல் பார்த்து சொல்கிறான், தானியேலே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லிட்டு போயிடான். போயிட்டு ராஜாவுக்கு மனசே இல்லை. நைட்டு எப்போவுமே நல்லா இசை முழக்கத்தோடு சாப்பிடுவான். அவன் சாப்பிடவும் இல்லை, அந்த இசையும் வைக்கல. ஒரே கவலை, ஐயோ தானியேல் நேரம் செத்துருப்பானே, நான் என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்ட்டு படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். தூக்கம் வராமல் புரண்டுட்ருக்கான். அதிகாலமே எந்திரிச்சு வேகமாக ஓடுறான். அந்த கெபிக்கு நேரம் ஓடி, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அந்த சிங்கங்களின் கைக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு கேட்குறான். அப்போ தானியேல் சொல்கிறான், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிக்கேடு செய்ததில்லை. அதனால் அவர் இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தம்முடைய தூதன் அனுப்பின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே தானியேலை வெளியே எடுத்துட்டு தானியேலை குறித்து யாரெல்லாம் சொல்லி அதுக்குள்ளே போட சொன்னாங்களோ அத்தனை வெத்தை கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டவுடனே அவங்க உள்ளே போகிறதுக்குள்ளே சிங்கம் அத்தனை எலும்புகளெல்லாம் நொறுக்கி போடும். அப்போ அந்த ராஜா சொல்லுவார், தானியேலின் தேவனே தேவன் என்னால் தீர்மானிக்கப்படுது, வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது அப்படின்னு தேசம் முழுவதுக்கும் ஒரு கட்டளை வைக்கிறாங்க. இதுதான் எழுப்புதல். இந்த மாதிரி தான் கடைசி நாட்களில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் இந்த மாதிரி பாடுகளுக்குள்ளெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் இவங்க ஜெயிக்கிறாங்க, ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னு. ஆனால் அது ஏன் வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அத்தனை ஜனங்களும் திருந்துவாங்க. அந்த எழுப்புதல் வரும், அந்த மனுஷன் வழியாக அது வரும். அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 3வது அதிகாரத்தில் படித்து பார்த்திங்கன்னா,
அவங்களையும் அதே மாதிரி தான். அவர் என்ன செய்கிறார், நேச்சர் பெரிய சிலையை செஞ்சு வச்சு, இதை நீங்கள் வணங்கணும், இதை வணங்காதவங்களை இந்த சூளையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்போ எல்லாரும் வணங்கிட்டு தான் அதையே அந்த பெரிய தங்க சிலை 60 அடி உயரம், 4 அடி அகலம், அந்த உயரத்தில் செஞ்சு வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி நிறைய அதிபதிகளை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ணி அந்த நேரத்தில் ஜனங்கள்லாம் அவனை விழுந்து வணங்கிட்டு தான் வேலை செய்யணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லா மனுஷனும் விழுந்து வணங்கிடுறான், ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் வணங்காமல் நிற்கிறாங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இவங்க 3 பேர் மட்டும் வணங்கவே இல்லைன்னு. தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு தெரியாதா, எரிகிற அக்கினி சூளையில் போட்டுருவேன்னு சொல்ல தெரியாதாங்கிறாங்க. இல்லை தெரியும், ஆண்டவர் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த எரிகிற சூளையிலிருந்து தப்புவிக்க அவங்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவிக்காதே போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம் என்ன செய்வார், சூளையை 7 பங்கு சூடாக்குங்க, அவங்கள தூக்கி அதில் வீசுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டி அவங்கள தூக்கி வீசுவாங்க. வீசிட்டு ராஜா என்ன நடக்குதுன்னு வெளியே சேர் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ உள்ளே அவங்க ஃப்ரீயாக நடந்துகிட்ருக்குறாங்க. 4வது இன்னொருத்தரும் நடக்கிறாரு. அவர் தெய்வ சாயலாக இருக்கிறார், தெய்வ புத்திரராட்ட இருக்கார். அப்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம 3 பேர்த்தை தானே போட்டோம், எப்படி 4 பேர் அங்கே நடக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க எரியவும் இல்லையேன்னு சொல்லி வெளியே வர சொல்கிறாங்க. அவங்க 4 பேர் வெளியே வராங்க. அவங்க சரீரத்து மேலேயும் அக்கினி படலை, அவங்க ட்ரெஸ்ஸு மேலேயும் படலை, அவங்க முடியும் கருகி போகலை, அவங்க மேலே அந்த அக்னியோட வாசமும் இல்லாத படிக்கு தேவன் அவ்வளோ வல்லமையை தாங்கிட்டாரு. அந்த அக்னி மேலே படவிடாமல் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்போ அதை பார்த்துட்டு அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த சாத்ராக் மேஷாக்னே ஆபேத்நேகோ தேவனே தேவன், அதனால் நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும். அவர் தான் தேவன், அவர் தான் ரட்சிக்கிறவர், அவர் தான் காப்பாற்றுகிறவர், அவர் தான் உண்மையுள்ளவர்னு சொல்லி அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிறவர், என்றைக்கு ஜீவித்திருக்கிறவர்னு ஆண்டவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி எல்லாரையும் ஆண்டவரை தான் வணங்கணும், இயேசப்பா தான் வணங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த முடிவுகள் வரணும்னா அந்த 3 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க சரீரங்களையும் ஒப்பு கொடுக்குறாங்க. செத்தே போனாலும் சரி, தீ எரிஞ்சாலும் சரி, நான் என் கடவுளை மறுதளிக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயிரையே தியாகமாக வச்சாதான் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு ராஜா இருதயம் கடினப்பட்ட இருதயம் மனம் திரும்பணும்னா இந்த மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்க, உண்மையாக இருக்கிற ஜனங்க வேணும். அந்த ஜனங்கள் வழியாக தான் எழுப்புதல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதே மாதிரி தான் எல்லாம் வரிசையாக நிறைய பேர் ஆண்டவருக்காக, ஸ்தேவான் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்காக இரத்த சாட்சியமாக இருப்பான். அவன் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்தானர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சில்சியா நாட்டாராகிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய்
பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்தேவான் விசுவாசத்திலே வல்லமையிலையும் நிறைந்தவனாய் நிறைய அற்புதங்களை ஆண்டவருடைய நாமத்தில் செய்கிறான். அப்போ இதை பார்த்து நிறைய ஜனத்தார் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு விரோதமாக எழும்பி தர்க்கம் பண்ணுறாங்க. அப்போ தர்க்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியும் அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, இந்த ஸ்தேவான் மோசேக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் இவன் பேசுகிறான், இவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான், தூஷணம் சொல்கிறான், அதனால் இவனை நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவன் எல்லா வேத பிரமாணத்துக்கு விரோதமான தூஷங்களை பேசுகிறான், பொய் சொல்கிறாங்க, பொய் சாட்சிகளையெல்லாம் நிறுத்தி சொல்ல வைக்கிறாங்க. அப்போ சொல்ல வைக்கும்போது எல்லாரும் அவன் மூஞ்சியவே பார்க்கும்போது அவன் முகம் தேவதூதன் மாதிரி இருக்குது. ஆனாலும் இவங்க பொய் குற்றம் சாட்டி என்ன பண்ணாங்க, எல்லாரும் கல்லறிந்து கொள்கிறாங்க. அப்போ கல்லறிந்து கொள்ளும்போது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை பார்க்கும்போது வானம் ரெண்டாக திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து அங்கே நிற்கிறதையும் பிதாவுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் இவனை பார்க்குறதையும் அவன் பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நான் ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு, இவங்க மேலே என்னுடைய இரத்தப்பழியை சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆவியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போது அந்த முடிவு எவ்வளவு நல்லா இருக்குது. அவங்க கொலை செய்கிறதுக்கு முன்னால் வந்தாலும், கொலையே செய்தாலும் அதுக்கு முன்னாலே ஆண்டவரை பார்த்துட்றான், அந்த ஜீவன் அவருக்குள்ளே போயிடுது. அதனால் நம்மளும் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்காக நிற்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. அந்த வாழ்க்கையில் நம்ம தோற்று போயிட்டோம்னா, ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலைன்னா, பிதாவானவர் அவர் வரும்போது நம்மளையும் நம்ம என்ன சொல்லுவார்னா, பிதாவானவரோடு இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாங்கன்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் பார்க்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் வரைந்தும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத. ஐயோ அவன் அடிச்சிருவானோ, அவன் நம்ம கொன்றுவானோ அப்படின்னு சொல்லி அதுக்கு பயந்துட்டுருக்காத. அது கொஞ்ச நாள் தான். பிசாசானவன் நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, நீங்கள் தேவன் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் நிரூபிக்கிறதுக்காக, அதுக்காக அந்த விசுவாச பரீட்சைக்காக பிசாசு சிலரை காவலில் போடுவான், ஜெயிலில் போடுவான், சிலரை கொன்னே போடுவான். ஆனால் நீங்கள் 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. அந்த 10 நாள் நீங்கள் மரண பரிந்தான உண்மையாக இருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. அப்போ நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீங்க. ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். ஆண்டவர் வாழ்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளை கொண்டு போவார். நமக்கு ஜீவ கிரீடம் வச்சு அழகு பார்ப்பார். அது என்றென்றைக்கு அந்த வாழ்க்கை இருக்கும். இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஜீவன் போகத்தான் போகுது. அந்த வழியாக போகலைன்னா வேறு வழியாக போகும், எப்படியோ போயிடும். அது நிலை இல்லாத அந்த ஜீவனுக்காக அழிந்து போகிற ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அந்த ஜீவனை
அந்த ஜீவனை இழந்து போவான், நித்திய ஜீவனை இழந்து போயிடுவான். ஆனால் இந்த ஜீவனை ஒரு பொருட்படுத்தாமல் தேவனுக்காக நிற்கும்போது நம்ம அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வோம். அதனால நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக ஆண்டவருக்காக நிற்கணும். இதுக்காக ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. யோவான் 15வது அதிகாரத்தில் 13வது வசனம் பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஒரு சிநேகிதனுக்காக ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கறத காட்டிலும் வேறு அதுக்கு மேலே பெரிய அன்பு ஒருத்தர் செலுத்த முடியாது. அதுதான் உச்சிதமான அன்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இன்றைய நாளில் தெய்வ ஆலோசனை நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 11வது வசனம் பார்க்கலாம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்டவரை நிந்திக்கிறவன் சாத்தான். அவன் என்ன சொல்லிகிட்டு இருப்பான், ஐயா இவங்களா, இவன் உங்களை பிள்ளைன்னு சொல்கிறீங்களா? கிடையாது. அது நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, அது செஞ்சுருக்குறீங்க, அதனால தான் அவங்க உங்களை நேசிக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துருங்க பார்க்கலாம். அவங்க நேசிக்க மாட்டாங்க, அவங்க உங்கள் பிள்ளையாகவே இருக்க மாட்டாங்க, உங்களை மறுதளிப்பாங்கன்னு கேலி பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது. அது என்ன சொன்னாலும் என்னத்தை எடுத்தாலும் அது என் பிள்ளை தான், அவன் என்னை உண்மையாக நேசிக்கிறான்னு ஆண்டவர் சொல்லும்போது சேலஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ தயாரா? நீ அந்தளவுக்கு புத்திசாலியா? நீ நான் சேலஞ்ச் பண்ணி ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஐயோ ஏன்டா நமக்கு இப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி நீ தடுமாறி விழுந்துட்டீன்னா என்ன பண்ணுறது? அதனால் நீ அந்த அளவுக்கு ஞானவானாகி அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருந்து என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. தேவ எச்சரிப்பு பாருங்கள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம் பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்று எழுதப்படு. அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல், அது எப்படி இருக்கும்? கந்தகம் ஆசிட் அழித்து போடும். அதாவது அது ஓட்டையும் விழுந்துடும். ஒரு ஆசிட் ஒரு சொட்டு இப்படி மேலே போட்டோம்னா அடியில் விழுந்துடும், ஓட்டையை போட்டு. அந்த மாதிரி அரித்து எரித்து போடும். தீ எரிக்கும், இது அரிக்கும். ரெண்டு தொடர்ந்து நடக்கிற இடம் அக்கினி கடல், நரகம். அந்த நரகத்துக்கு போகிற முதல் லிஸ்ட்டில் முதல் ஆள் ஆண்டவர் சொல்கிறது பயப்படுகிறவர்கள்னால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து மனுஷங்க நிற்கும்போது பயந்து பின்வாங்கி போகிறவங்க, தேவனை மறுதளிக்கிறவங்க நரகத்தில் முதல்ல பங்கடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பிரியமானவர்களே, சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்திருக்க, நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்க, நமக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தா நிச்சயமாக நம்ம அந்த இடத்துல தேவனை மறுதளிக்காமல் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் அன்பு செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமேன்.